சென்னை அமைந்தகரையில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொக்கைன் போதைப்பொருளை விற்க முயன்ற நைஜீரிய நாட்டு இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ராஜா, சென்னை அமைந்தகரையில் பல கோடி ரூபாய் கொகைன் போதை பறிமுதல் செய்யப்பட்டு நைஜீரிய நாட்டை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் பரவலாக போதைப் பொருள் நிகழ்ச்சி பரப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மாத்திரைகள் இதையெல்லாம் கடந்து போதை பொருள் சென்னையில் காட்டாரை ஓடுவதாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த கிசைனு ஒசினு என்கிற 48 வயது மதிக்கத்தக்கவரையும் அதே போன்று 31 கிலோ அந்த கொகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 2 பேரையும் தற்போது விசாரிக்கப்படுகிறது. 2 பேரிடமிருந்து இந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் பொருளை பறிமுதல் செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிச்சினேடு ஒன்னாசி என்கிற இந்த ஜியோ ஒனாசி என்கிற இந்த 2 பேரும் எங்கிருந்து பொருட்களை வாங்கினார்கள், யாரோடு தொடர்பில் இருந்திருக்கிறது, இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி சென்னைக்கு வந்திருக்கிறது என்கிற விசாரணையை நடத்த வேண்டும். குறிப்பாக சென்னை முழுவதும் பரவலாக போதைப் பொருள் நடமாட்டம், கல்லூரி பல்கலைக்கழகங்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை, அதே போன்று கிழக்கு கடற்கரை சாலை, நட்சத்திர விதிகள் என போதைப் பொருள் நடமாட்டம் கொடிகட்டி பறப்பதாக கூறப்படுகிறது. சென்னை மாநகர காவல்துறை விழிப்போடு செயல்பட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பாக கல்லூரி மற்றும் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே சென்னையில் வாழக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.